Good morning, boys. Today we discuss 12th Computer Science Unit 1 Chapter 4 Algorithmic Strategy Part 2 video. Okay va? Part 1 la what is algorithm அப்படினு பார்த்தோம். Introduction to algorithm. அதுக்கப்புறம் algorithms ஓட characteristics பத்தி பார்த்தோம். நம்ம என்னென்ன characteristics இருக்குன்னு how to write an algorithm அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம்க்கும் ப்ரோக்ராமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு அல்காரிதமை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, அந்த அல்காரிதம் இஸ் அ குட் ஆர் நாட். ஏன்னா நிறைய பேர் அல்காரிதம்ஸ் எழுதுவாங்க. அதாவது ஒரு அல்காரிதம்ங்கிறது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நமக்கு வந்து அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து இங்கேருந்து நமக்கு போனாங்க, இந்தியன்ஸ் அங்கே போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம், அதுதான் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. எ கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஆர் லிமிடெட், எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் டிஃபைன்டு பை த யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, எவ்வளோ இடம் எடுத்துக்குது. ஸோ அதுதான். ஏன்னா குறைந்த இடத்துல குறைந்த நேரத்தில் வேகமாக ஒரு ப்ரோக்ராம் வேலை செய்யணும். ஸோ அதுதான் வந்து அல்காரிதமோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் திறமையான ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் யூஸ்வலி டீல்ஸ் வித் த ரன்னிங் ஆஃப் அன் எக்ஸிகியூஷன் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ்டு. த ரன்னிங் டைம் ஆஃப் அன் ஆப்ரேஷன் இஸ் கால்குலேட்டட் ஹவு த ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டட் ஆப்ரேஷன்ஸ். சோ ஒரு அல்காரிதம் எப்படி டிவைட் ரெண்டு டிஃபரெண்ட் ஃபேசஸ்ல டிசைட் பண்ணுவாங்க. அனாலிசிஸோட எவாலுவேஷன், அதாவது இது வந்து குட் அல்காரிதம், இது பரவாயில்ல இந்த மெத்தட். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு என்ன வரும், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நான் இந்த ப்ராப்ளமை இந்த மாதிரி சால்வ் பண்ணுவேன்ற ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. எந்த மெத்தட் ஈஸியா இருக்கு, அதாவது ஈஸியாவும் இருக்கணும், டைமும் லெஸ் டைம்ல ஒர்க் பண்ணணும், ஸ்பேஸும் கொஞ்சம் ஸ்பேஸா எடுத்துக்கணும், குயிக்கா ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து a good efficiency of an algorithm. அதுதான் ஒரு மெத்தட், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்காரிதத்தை எவாலுவேஷன் பண்ணும்போது ரெண்டு டிஃபரெண்ட் ஃபேசஸ், ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ரீரியாரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீரியாரி அப்படிங்கிறது முன்னாடியே தியரிட்டிக்கலா நம்மளா சொல்றது, ஓனா சொல்றது, என்னோட அல்காரிதம் இவ்வளோ ஸ்பேஸ், இவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும், இவ்வளவு நேரத்தில் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான இதை நம்மளா தியரிட்டிக்கலா அனாலிசிஸ். இப்போ இவ்வளோ மெமரி, அதாவது ஒரு இவ்வளோ இன்டீஜர்ஸ் வச்சிருக்கேன், இவ்வளோ நான் மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்றேன், இப்படி யூஸ் பண்ணா இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும், இவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நாமளா தியரிட்டிக்கலா சொல்றது. திஸ் இஸ் அன் தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். சரியா? இது வந்து எப்படி எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ், என்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றோம், என்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம், அந்த கமாண்ட்ஸ் எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகும், இதை நாம தியரியா நம்ம படிச்சுட்டு அப்படி சொல்றதுக்கு பேர் தான் ப்ரீரியர் எஸ்டிமேட்ஸ்ன்றது. போஸ்டீரியர் டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம ரன் பண்ணி பார்க்கும்பொழுது ஆக்சுவலா எவ்வளோ டைம் அது எடுத்துக்குது. ஏன்னா நம்ம சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் எங்கிட்ட 4 இன்டீஜர் இருக்கு, இன்டீஜர்னா இவ்வளோ ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும், 2 பைட் எடுத்துக்கும், அல்லது பைத்தான்ல 4 பைட் எடுத்துக்கும். ஸோ அப்போ 2 இன்டீஜர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 8 பைட் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது. அப்போ இந்த 8 பைட் எடுத்துக்கிச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தியரட்டிக்கலா சொல்றது. அதுவே போஸ்டீரியர் அப்படின்னும் பொழுது நான் ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இன் திஸ் அனாலிசிஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் ரன்னிங் டைம் ரெக்வயர்ட் ஃபார் அல்காரிதம் இஸ் கலெக்டட். அப்போ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா அது ஆக்சுவலா எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். An estimation of the time and space complexity of an algorithm for varying input size is called algorithm analysis. அதாவது ஒரு இடம், டைமும் அதனோட ஸ்பேஸ், இடமும் நேரமும் எவ்வளோ அதை எடுத்துக்குது அப்படிங்கிறத அதை கால்குலேட் பண்றது தான் அல்காரிதம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். காம்ப்ளெக்ஸ் அதாவது ஒரு நல்ல அல்காரிதம்ங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு டைம் ஃபேக்டர், இன்னொன்னு ஸ்பேஸ் ஃபேக்டர். சப்போஸ் A
is an algorithm அப்படின்னா n is the size of input data time space used by an algorithm A. The two main factors என்னென்ன factors இருக்குன்னா time factor and space factor. ஒரு algorithm best algorithm அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு factors யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று time is measured by counting the number of key operation likes comparison or sorting algorithm. எவ்வளவு நேரம் எடுத்துக்குது. Space is measured by the maximum memory space required by an algorithm. ஒரு algorithm எழுதுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் கிவன் பை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தன் அல்காரிதம் கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு அல்காரிதம் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத சொல்றது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னம்னா எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு ரிக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும். த ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை an algorithm is equal to sum of the following two components. Space பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போனன்ட்ல நமக்கு யூஸ் ஆகுது. ஒன்னு ஃபிக்ஸ்ட் பார்ட், அதாவது இன்னொன்னு வேரியபிள் பார்ட்னு வாங்க. அதாவது இடம் இருக்கு இல்லையா, மெமரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஒரு ப்ரோக்ராமுக்கான மெமரி ஸ்பேஸ் ஃபிக்ஸ்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபிக்ஸ்ட் பார்ட். நான் எவ்வளவு இன்டீஜர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி இவ்வளவு மெமரிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். ஏன்னா எனக்கு இன்டீஜர்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஃப்ளோட் எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும்ன்றது எனக்கு ஆல்ரெடி ஐ நோ இல்லையா. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்னோட மெமரி இன்டர்னலா இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படின்னுட்டு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது என்னோட ப்ரோக்ராமை பொறுத்து. இப்போ ஒரு சில ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல்ஸ் அப்படின்னுவாங்க. ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நான் இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 5 எத்தனை டைம்ஸ் நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும். அதாவது நம்மளோட 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 டைம்ஸ் அது என்ன பண்ணும், நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு கண்டினியூஸா நமக்கு என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? 1 into 2 into 3 into 4 into 5 அப்படிங்கிற மாதிரி நமக்கு மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதுல வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா the programmer must be decided எவ்வளோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது. நான் 5ன்னு கொடுத்தேன்னா அதுக்கான மெமரி ஸ்பேஸ் வரும். அதே நான் 10ன்ற மாதிரி நான் கொடுத்தேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10ன்ற வரைக்கும் அது மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போ இதை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா the user can be decided on the spot of running of a program. ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது நான் டிசைட் பண்றது எனக்கு இதுதான் இவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், என் ப்ரோக்ராம் ரன் ஆகி வெளியில வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு இடம் எடுத்துக்கும், மெமரி ஸ்பேஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது. பட் இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போனன்ட் டிசைட் பண்ணுது. ஒன்னு ஃபிக்ஸ்ட் பார்ட் இஸ் டோட்டல் ஸ்பேஸ் ஸ்டோர் இன் ஏ டேட்டா வேரியபிள்ஸ்க்கும் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். நான் பாருங்க சொன்னேன் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு எவ்வளவு இடம் எடுத்துக்குது. அது என்னால சிம்பிளா சொல்ல முடியும். நான் என்கிட்ட ஏன்னா என்னுடைய ப்ரோக்ராம்ல நான் என்னோட அல்காரிதம்ல நான் எத்தனை இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது எவ்வளவு மெமரி ஸ்பேஸ்க்கான இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது இன்டீஜர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன், ஃப்ளோட் எவ்வளவு கொடுத்துருக்கேன், கேரக்டர் எவ்வளவு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நான் டிசைட் பண்ணிடலாம் என்னுடைய இன்புட்டுக்கான மெமரி ஸ்பேஸ் எவ்வளவு அப்படிங்கிறது. திஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வேரியபிள் பார்ட் அப்படின்னம்னா விச் சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் இட்ஸ் இட்ரேஷன். அதாவது அந்த எத்தனை சுழற்சி, எத்தனை இப்போ 1 to 5 1 to 10 அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் ரன் பண்ணும் பொழுது தான் டிசைட் ஆகும். ஸோ அது வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஆர் லிமிடெட் தட் ஷுட் பி யூட்டிலைஸ்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எஃபிஷியண்டா நமக்கு ஒர்க் ஆகணும். ஏன்னா கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ப்ரெஷியஸான ஒன்று. அதை வந்து இது பண்ணணும்னா எஃபிஷியண்டா இருக்கும். நம்மளோட அல்காரிதம் வந்து எஃபிஷியன்சி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ டைம் எவ்வளோ எடுத்துக்குது, குறைஞ்ச டைம்ல குறைஞ்ச ஸ்பேஸ்ல பட் வேகமா வேலை செஞ்சு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் என்ன சொல்லுவாங்க, அல்காரிதம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் டிஃபைன்ட் as the number of computational resources used by an algorithm. An algorithm must be analyzed to determine its resource use. Resource வந்து எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. For maximum efficiency of algorithm, minimize resource. கம்மியான ரிசோர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது இடம் இருக்கு இல்லையா, இடம் பொருள் எல்லாம் கம்மியா இருக்கணும். அண்ட் தென் டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா நமக்கு ஒர்க் ஆகணும். அதுதான் ஒரு எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுவாங்க.
ஒரு பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் நிறைய பேர் சொன்னா கூட இது மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் பார்த்துட்டு அந்த சால்விங் மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க. மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. த எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் எஃபிஷியன்ட்லி இட் யூஸ் டைம் அண்ட் மெமரி. எப்படி யூஸ் பண்ணுது அந்த அல்காரிதம், அந்த டைமும் மெமரியும் எப்படி எஃபிஷியண்டா புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுது. The time efficiency of an algorithm is measured by different factors. For example, write a program for a defined algorithm, execute it by using any programming language. So அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது டோட்டல் டைம் தான் வந்து எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்னு வருவோம். பட் எக்ஸிக்யூஷன் டைம் மேஸ் பி டிபெண்ட் அப்பான் அந்த மெஷினோட ஸ்பீடு, சிஸ்டம் கம்பைலரோட ஸ்பீடு, ஓஎஸ் என்ன, லாங்குவேஜ் என்ன, நம்ம எவ்வளோ டேட்டாஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எ வே ஆஃப் டிசைனிங் அண்ட் அல்காரிதம் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு அல்காரிதமை வந்து டிசைன் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will see. Okay, thank you boys.